உணவு திருவிழாவுக்கு வந்து வருகை தந்திருக்கோம். மது டிசைனர்ஸ் டிலைட் அண்ட் ஷாப் வச்சிருக்கேன், ஆன்லைன் ஷாப். ஓகே, ஓகே. ஓகே, எல்லாருக்குமே வணக்கம். நாங்க இப்ப நிக்கிறோம் வந்து யாழ்ப்பாணத்தினுடைய குருநகர் பகுதியில. இங்க என்ன அப்படின்னு சொன்னா உணவு திருவிழா, அதாவது பல்கலைக்கழக மாணவர்கள் சேர்ந்து நிகழ்த்தக்கூடிய ஒரு உணவு திருவிழா வந்து நடக்குது. 11 மணிக்கு நிகழ்வு ஸ்டார்ட் ஆயினது. நாங்க வாரத்துக்கு 1 மணி ஆகிட்டது. இப்ப கிட்டத்தட்ட நிகழ்வு வந்து ஒரு முக்காவாசி கட்டம் வந்து முடிகிற நிலைமைக்கு வந்துட்டுது. இப்ப என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத அவங்களோட கதைச்சு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்றத இன்றைக்கு பகிர்ந்து கொள்றதா இந்த காணொலியா இருக்க போகுது. இந்த வீடியோ வந்து நீங்க ஃபுல்லா பாருங்க. உணவு திருவிழா அப்படின்றது நாங்க முதல் முறை இங்க வந்திருக்கிறோம். என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆட்களும், அதாவது சுய தொழில் செய்யக்கூடியவங்க வந்து இங்க நிறைய விதமான விடயங்களை வந்து இங்க ஒழுங்குபடுத்தினாங்க. அதாவது ஃபேன்சி ஐட்டங்களா இருக்கலாம், அல்லது உணவுகளா இருக்கலாம், பாரம்பரியமான உணவுகளா இருக்கலாம், எல்லாத்தையுமே இங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த விடயங்களை வந்து தொடர்ச்சியா நீங்க பார்த்துக்கொள்ளும். இது என்ன சம்பந்தமானதுன்னு சொல்லுவீங்களா? என்ன சம்பந்தமா நடக்குது அப்படின்னு? மது டிசைனர்ஸ் டிலைட் அண்ட் ஷாப் வச்சிருக்கேன், ஆன்லைன் ஷாப். ஓகே, அதுல ஃபேன்சி ஐட்டம்ஸ் அதுகள் போட்டிருக்கேன். இது எப்படி, இது என்ன சம்பந்தமா இது ப்ரோக்ராம் நடக்குது அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணிருக்கோம். ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்குது. ஓகே, நான் வந்து ஃபேன்சி ஸ்டோர் ஒழுங்குபடுத்தி இருக்கிறார்கள். எங்க டிபார்ட்மெண்ட் இது நீங்களா ஓனா வச்சிருக்கீங்களா இந்த இது? ஓகே. கடையா வச்சிருக்கீங்களா இல்லன்னு சொன்னா இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பா? எப்படி ஆர்டர் பண்றது? என்ன மாதிரி உங்கள்ட்ட ஆர்டர் பண்றது அப்படின்னு? டிக்டாக்ல. என்ன பேர்? மது டிசைனர்ஸ் டிலைட். ஓகே, தேங்க்ஸ். நீங்க என்ன சம்பந்தமா இங்க வந்திருக்கீங்க அப்படின்ற சம்பந்தமா கொஞ்சம் தெளிவா எங்களுக்கு சொல்லுவீங்களா? ஓகே, இங்க படிக்கிறீங்களா இல்ல நீங்க வெளியில இருந்து படிக்கிறீங்களா? நீங்களா படிக்கிறார்கள் எல்லாம் சேர்ந்து செய்யறீங்களா? என்ன படிச்சு கொண்டிருக்கீங்க? இந்த இதை வந்து யார் ஒழுங்குபடுத்தி இருக்குன்னு சொல்லுவீங்களா? ஓகே, அதுக்குள்ள வர ஈவென்ட்ஸ் இதுவும் உண்டு. அதுக்கு இப்படி ஒரு இது ஒவ்வொரு 6 டிபார்ட்மெண்ட்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டும் ஓவர்லோட் செய்ய வேணும். ஓகே, எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தந்தது ஸ்வீட்ஸ் அப்ப இது என்ன கண்காட்சி மாதிரியா இல்ல என்ன மாதிரி? இதுல மார்க்ஸ்கள் இருக்குதா அப்படி எதுமா? இது நீங்க கூட இதுக்காக பெஸ்டிவல் மாதிரி செய்யறது. ஓகே, இன்றைக்கு மட்டும்தானா இல்ல என்ன மாதிரி? இன்றைக்கு மட்டும்தானா? எத்தனை மணி மட்டும் இது இருக்கும் இன்றைக்கு? 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆனது. ஓகே, நீங்க எதிர்பார்த்த அளவு இருந்துச்சா இல்ல? எதிர்பார்த்தத விட கூட. வெளியில இருந்து மக்கள் வந்தவங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ. ஓகே அண்ணாக்கள், தேங்க்ஸ் சார். அண்ணா, நீங்க படிக்கிறீங்களா? என்ன சம்பந்தமா உங்களுக்கு தந்திருக்கீங்க? இதுல வந்து இது பாஸ்போர்ட் அதான் முன்னிட்டு தான் ஒரு இதா நடந்தது ப்ரோக்ராம். இது என்ன கேம்பஸ்? இது வந்து அட்வான்ஸ் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட். அட்வான்ஸ் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட். நீங்க ஜூனியர்ல வரீங்க?
இது வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வயசு நடக்கும். ஓகே இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ். இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ். Okay. நாங்க முதல் பார்த்தது வந்து ஐடி டிபார்ட்மெண்ட். ஆயிருக்கியா இது இன்ஃபர்மேஷன் இவ்வளவு தானா அல்லது வேற கேம் இருக்கா? இவ்வளவு வந்து இந்த பெற்ற ஸ்டோல் ஃபுல்லாவே இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட். இவைக்கு வந்து கொடுக்கப்பட்டது வந்து ஃபாஸ்ட் ஃபுட் அண்ட் ப்ளஸ் யூஸ். அவைக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி அப்படி அங்க என்ன இப்ப சாப்பாடுகள் ஒண்ணும் இல்லையா? முடிஞ்சுதா? கொஞ்சம் நீங்க லேட்டா வந்துருங்க. முடிஞ்சது டைம் முடிஞ்சது. ஓகே அதெல்லாம் எடுத்துறீங்களா? அதெல்லாம் எடுத்துட்டோமா? அவ்வளவுதான். இனித்தாங்கன்னா டிஜே எனக்கு டிஜே மாதிரி வருது. ஓகே ஓகே ஏடிஏ என்ன கலசம்னு சொல்லி ஒரு கலசம் என்ன? கல்ச்சுரல் ஈவென்ட் நீங்களும் இங்க படிக்கிறீங்களா? என்ன ஸ்டடி செய்யறீங்க இங்க? எஸ்என்டி இங்கிலீஷ். மக்கள்கிட்ட வரவு எல்லாம் என்ன மாதிரி இருந்தது? எப்படி மக்கள்கிட்ட வரவுகள் என்ன மாதிரி இருந்தது? எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் தான். வெளியில இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லாப சீட்டுலப்பு எல்லாம் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதிர்ஷ்ட லாப சீட்டுலப்பு வந்து இருக்குது. இது எப்ப குழுக்குவீங்க? என்ன மாதிரி? இது வந்து 20 இந்த மாசம் 20ஆம் தேதி. ஓகே. இது இப்ப பெற்றுக்கொள்றேன்னு சொன்னா இந்தியோட நீங்க ப்ரோக்ராம் க்ளோஸ் பண்ணிடுவீங்க. எப்பவுமே வந்து எடுக்கலாம். 20 இங்க வந்தீங்க, இங்க வந்தா எடுக்கலாம். அப்படியா? இது வந்து வெளியில எங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியாலையும் விக்கிறீங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன் நாங்க. அதுக்கான இருக்கு. முதலாவது பிரைஸ் வந்து 30,000, ரெண்டாவது 20, மூன்றாவது வந்து 10,000, வெளியில எடுக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்ல, யாருமே எடுக்கலாம். என்ன விலை இது? டிக்கெட் பிரைஸ் 100 ரூபாய். எத்தனாம் தேதி வரைக்கும் இது நீங்க கொடுப்பீங்க? இது வந்து எடுக்கிறேன்னு சொன்னா இது வந்து 19ஆம் தேதி கொடுக்கலாம். 19ஆம் தேதி வரைக்கும் கொடுப்பீங்க. ஓகே. 19ஆம் தேதி கொடுத்து 20ஆம் தேதி கொடுக்கல. ஓகே. குழுக்கள் முறையில செய்து போட்டு என்ன அறிவிப்பீங்க? அப்ப அவன் போன் நம்பர்கள் எல்லாம் அட்ரஸும் அந்த படிச்ச ஐசி நம்பரும் இதுக்கு அனுசரணை வழங்குறது யாரு? இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் தானா? ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபுல்லா. உமன் ஸ்டூடெண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருக்கு. சிஎஸ்எஃப் உமன் ஸ்டூடெண்ட்ஸ் மூவ்மெண்ட். அதுதான் இதை தலைமைத்துவமா வச்சு எல்லாமே அதுக்கு கீழே ஒவ்வொரு கிளப், மீடியா கிளப், என்வாயர்மெண்ட் கிளப், மற்றது வந்து லிட்டரி கிளப் வந்து ஒவ்வொரு கிளப்பா பிரிச்சு அந்த கிளப் எல்லா இதுவும் எங்களுக்கு வந்து. ஓகே ஓகே. தேங்க்யூ.